யோகானந்தர் மரணமற்ற மகான்களையும் அதிசயமான குணப்படுத்தும் முறைகளையும் பற்றி கூறினாலும், அவர் பாரத ஞானம் மற்றும் விஞ்ஞானம் பற்றி உணர்த்தினாலும் வாசகர்கள் வசியப்பட்டு விடுகிறார்கள். டி. வெல்ட் ஓஹே, சூரிக், சுவிட்சர்லாந்து. வாசகர்களை கவர்ந்திழுக்கும் பக்கங்கள், ஏனெனில் அவை ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் உறங்கிக் கிடக்கும் உயர்ந்த நோக்கத்திற்கும் ஏக்கத்திற்கும் அழைப்பு விடுக்கின்றன. ஐ. ஜூ டெம்போட்டில் லுனாடி, ரோம். உள்ளத்தை மிக ஈர்க்கும் எளிமையும் சுய-வெளிப்பாடும் கூடிய வாழ்க்கை கதைகளுள் ஒன்றாகும் உண்மையான அறிவு புதையல். இதன் பக்கங்களில் ஒருவர் சந்திக்கும் சிறந்த தனித்தன்மை வாய்ந்தவர்கள், செழுமிய ஆத்ம ஞான கைவரப் பெற்ற நபர்களாக நினைவிற்கு திரும்பி வருகின்றனர். இவர்களில் மிகச் சிறந்தவர் இறைபோதை கொண்ட ஆசிரியர் அவரே ஆவார். குறிப்பிடத்தக்கது ஆவார். ஓர் உயர்ந்த ஆன்மாவின் உன்னத காட்சி. டாக்டர் அன்னா போன் ஹெல்ம்ஹோல்ட்ஸ், பெலன், மினசோட்டா பல்கலைக்கழகம், USA. இத்தனை ஆழ்ந்த ஞானம் ஒருவரை தன்வசம் இழக்கச் செய்கிறது, நிரந்தரமாக தொட்டுவிடுகிறது. யோகானந்தரின் புகழ்பெற்ற ஒரு யோகியின் சுயசரிதத்தில் அவர் யோகப் பயிற்சியில் உயர் நிலையில் அடையப்பெறும் பரவொளி உணர்வு பற்றி திகைக்கச் செய்யும் தகவலை தருகிறார். மேலும் யோக மற்றும் வேதாந்த நோக்கில் மனித இயல்பு பற்றி எண்ணற்ற ஆர்வமூட்டும் காட்சிகளையும் காட்டுகிறார். ராபர்ட் எஸ். எல்வுட், PhD, ஸ்கூல் ஆஃப் ரிலிஜன், தென் கலிபோர்னியா பல்கலைக்கழகம். யோகி உலகுடன் தொடர்பு சட உலக உண்மையை விட இவ்வுலகின் உட்பெருமை மற்றும் ஆன்மீக ஒழுக்கம் இவை எனக்கு மிக அறிவுறுத்தின. இக்கவர்ச்சியூட்டும் உலகிலுள்ள சிறிது உள்நோக்கம் எனக்கு அளிப்பதற்கு நான் மிகவும் நன்றியுடையவனாகிறேன். தாமஸ் மான், நோபல் பரிசு வென்றவர். பரமஹம்ச யோகானந்தர் இப்புவியின் அனைத்து மூலைகளிலும் வணக்கத்துடன் வரவேற்கப்படும் அருட்கிளர்ச்சியை பெற்ற மனிதர். ரைடர்ஸ் ரிவ்யூஸ், லண்டன். அறிமுகம். பரமஹம்ச யோகானந்தரை சந்தித்த அனுபவம் மறக்க முடியாத நிகழ்வுகளில் ஒன்றாக என் நினைவில் செதுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முகத்தை நான் பார்த்தபொழுது ஆன்மீக ஒளியின் பிரகாசத்தினால் எனது கண்கள் கூசின. அவரிடமிருந்து உண்மையிலேயே ஒளிர்ந்த அவருடைய எல்லையற்ற மென்பண்பு, அவருடைய கனிவார்ந்த இரக்கம், கதகதப்பான கதிரொளி போன்று என்னை சூழ்ந்தது. அவர் ஓர் இறைமனிதனாக இருந்த போதிலும் அவருடைய புரிதலும் அகநோக்கும் இவ்வுலகை சார்ந்த பிரச்சினைகள் வரை விரிவடைந்ததை நான் காண முடிந்தது. இந்தியாவின் தொன்றுதொட்ட ஞானத்தை உலகிற்கு ஏந்தி பிரமிக்கக் கொண்டிருந்த ஓர் உண்மையான இந்திய தூதரை அவரில் நான் கண்டேன். டாக்டர் பினப் ஆர்சென், அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கான முந்தைய இந்திய தூதர்.
பரமஹம்சன் யோகானந்தருடன் தனிப்பட்ட முறையில் பரிச்சயம் உடையவர்களுக்கு அவருடைய சொந்த வாழ்க்கையும் இருப்புமே அவர் உலகிற்களித்த புராதன ஞானத்தின் சக்தி மற்றும் நம்பத்தக்க நிலைக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய சான்றாக விளங்குகின்றன. அவரது சுயசரிதை வாசித்த எண்ணற்ற வாசகர்கள் அதன் பக்கங்களில் அவரிடமிருந்து ஒளி வீசிய ஆன்மீக உரிமையின் அதே ஒளியின் இருப்பிற்கு சான்றளித்துள்ளனர். இப்போது 70 வருடங்களுக்கு முன்பு இது முதன்முறையாக அச்சிடப்பட்ட பொழுதே ஒரு தலைசிறந்த படைப்பாக வரவேற்கப்பட்டது. இப்புத்தகம் தவறாக எண்ண இடமளிக்காத மேன்மையுடைய ஒரு வாழ்க்கையின் கதையை மட்டுமல்லாமல் கிழக்கின் ஆன்மீக சிந்தனைக்கு கவர்ந்திழுக்கும் ஓர் அறிமுகத்தையும் முக்கியமான இறைவனுடைய நேரடியான தனிப்பட்ட தொடர்பை பற்றிய அதனுடைய ஈடிணைந்த விஞ்ஞானம் தெரியச் செய்தது. இவ்வாறு மேற்கத்திய மக்களுக்கு இதுவரை சிலர் மட்டுமே அணுகக்கூடியவற்றிலிருந்து அறிவெல்லையை திறந்து வைத்தார். இன்று ஒரு யோகியின் சுயசரிதம் உலகம் முழுவதும் ஒரு ஆன்மீக இலக்கிய நூலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிமுகத்தில் இந்நூலுடைய சில அசாதாரணமான வரலாற்று நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீண்ட காலங்களுக்கு முன்பே இந்நூல் எழுதப்பட்டிருப்பதை பற்றி தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருந்தது. நவீன காலத்தில் யோகத்தின் மறுமலர்ச்சியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களில் ஒருவரான 19வது நூற்றாண்டின் வணக்கத்திற்குரிய மகான் லாஸ்ரி மகாசாயர் முன்கூட்டியே அறிவித்தார். நான் மறைந்து ஏறக்குறைய 50 வருடங்களுக்கு பிறகு மேற்கில் எழப்போகும் ஆழ்ந்த ஆர்வத்தின் காரணமாக என் வாழ்க்கையின் விவரம் எழுதப்படும். யோகம் பற்றி செய்தி இக்கோளத்தை சூழும். அது மனித சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு உதவி புரியும். ஒரே பரமபிதாவை பற்றி மனித ஜனத்தின் நேரடியான அறிவு சக்தியின் அடிப்படையிலான ஒற்றுமை. பல வருடங்களுக்கு பின்னர் லஹிரி மகாசயரின் உயர்ந்த சீடனான சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஸ்ரீ யோகானந்தருக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்துரைத்தார். அந்த செய்தியை பரப்புவதில் நீ உனது பங்கை ஆற்ற வேண்டும், அவர் அறிவித்தார். அத்துடன் அந்த புனித வாழ்க்கை பற்றி எழுதுவதையும் 1945இல் லஹிரி மகாசாயர் மறைந்து மிக சரியாக 50 வருடங்கள் கழித்து பரமஹம்ச யோகானந்தர் தனது ஒரு யோகியின் சுயசரிதம் எழுதி முடித்தார். இது அவருடைய குருதேவரின் கட்டளைகள் இரண்டையும் தாராளமாக பூர்த்தி செய்தது. லஹிரி மகாசாயருடைய குறிப்பிடத்தக்க வாழ்க்கையை ஆங்கிலத்தில் முதல் விரிவான அறிமுகமாக அளித்து மற்றும் உலக அவையினருக்கு இந்தியாவின் புலமை வாய்ந்த ஆன்ம விஞ்ஞானத்தை அறிமுகப்படுத்துகிறது. ஒரு யோகியின் சுயசரிதத்தை உருவாக்கும் திட்டத்தில் பரமஹம்ச யோகானந்தர் பல வருட காலங்கள் செயல்பட்டார். ஸ்ரீ தயாமாதா அவருடைய நெருங்கிய சீடர்களில் ஒருவர் நினைவு கூர்கிறார். பரமஹம்ச யோகானந்தர் 1931இல் லாஸ் ஏஞ்சலீஸ் நகரத்தை நோக்கியவாறு மவுண்ட் வாஷிங்டனின் உச்சியில்
ஸ்தாபித்திருந்த சந்நியாச சமூகத்தில் ஸ்ரீ தயா மாதா சேர்ந்தார். நான் 1931 மவுண்ட் வாஷிங்டனுக்கு வந்தபோது பரமஹம்சர் சுயசரிதத்திற்கான பணியை ஏற்கனவே துவங்கி விட்டிருந்தார். ஒரு முறை நான் அவருடைய வாசிப்பு அறையில் செயலாளருக்குரிய சில கடமைகளில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தபோது அவர் எழுதிய முதல் அத்தியாயங்களில் ஒன்றை பார்க்கும் பேறு பெற்றேன். அது புலிச்சாமியார் பற்றியது. அதை பாதுகாக்கும்படி அவர் என்னிடம் கூறினார். மேலும் அவர் எழுதி கொண்டிருக்கும் புத்தகத்தில் அது சேர்க்கப்படப் போகிறது என்று விளக்கினார். பின்னர் 1937 மற்றும் 1945க்கு இடையில் புத்தகத்தின் பெரும் பகுதி தொகுக்கப்பட்டுவிட்டது. ஜூன் 1935 அக்டோபர் 1936 இறுதி வரை ஸ்ரீ யோகானந்தர் தனது குருதேவர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரிடம் இறுதி வருகை புரிவதற்காக இந்தியாவிற்கு திரும்பும் பயணத்தை ஐரோப்பா மற்றும் பாலஸ்தீன் வழியாக மேற்கொண்டார். அங்கிருக்கும் பொழுது சுயசரிதத்திற்காக அதிக உண்மையான விவரங்களையும் அவர் அறிந்திருந்த மகான்கள் மற்றும் ஞானிகள் பற்றிய கதைகளையும் தொகுத்தார். அவர்களுடைய வாழ்க்கைகள் இப்புத்தகத்தில் நினைவில் வைக்கத்தக்கவாறு விவரிக்கப்பட்ட இருந்தன. நான் லாஹிரி மகாஷயருடைய வாழ்க்கையை எழுதுவதை பற்றி ஸ்ரீ யுக்தேஸ்வரின் கோரிக்கையை ஒருபோதும் மறக்கவில்லை. அவர் பின்னாளில் எழுதினார், நான் இந்தியாவில் தங்கியிருந்த பொழுது யோகானந்தரின் நேரடியான சீடர்களையும் உறவினர்களையும் தொடர்பு கொள்ள நான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தினேன். பல தொகுதிகள் கொண்ட குறிப்புகளில் அவர்களுடைய உரையாடல்களை பதிவு செய்து செய்திகளையும் தேதிகளையும் சரிபார்த்தேன். புகைப்படங்கள், பழைய கடிதங்கள் மற்றும் ஆவணங்களை சேகரித்தேன். 1936 இறுதியில் அவர் அமெரிக்காவிற்கு திரும்பியதும் அவர் இல்லாத சமயத்தில் தென் கலிபோர்னியா கடற்கரை ஓரம் என்சினிடஸில் அவருக்காக கட்டப்பட்டிருந்த ஆசிரமத்தில் அதிகமான நேரத்தை கழிக்க துவங்கினார். பல வருடங்களுக்கு முன்பு அவர் துவங்கிய புத்தகத்தை முடிப்பதற்கான கவனத்தை செலுத்துவதற்கு அது ஒரு இலட்சிய இடமாக இருந்தது. அவர் 1959 முதல் 2010 அவர் மறையும் வரை யோகாதா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா, செல்ஃப் ரியலைசேஷன் ஃபவுண்டேஷனின் தலைவியாக சேவையாற்றினார். அந்த அமைதியான கடற்கரையோரம் ஆசிரமத்தில் கழித்த நாட்கள் இன்னும் தெளிவாக என் நினைவில் இருக்கின்றன. ஸ்ரீ தமா மாதா நினைவு கூர்கிறார், ஒவ்வொரு நாளும் சுயசரிதை எழுதும் பணியை செய்ய முடியாத அளவுக்கு அவருக்கு பல கடமைகளும் பொறுப்புகளும் இருந்தன. ஆனால் பொதுவாக மாலை நேரங்களையும் அவரால் தர முடிந்த எந்த சவகாசமான சமயத்திற்கும் அவர் அப்பணிக்காக ஒதுக்கினார். ஏறத்தாழ 1939 அல்லது 40 துவங்கி அவரால் அப்புத்தகத்தின் மீது முழு நேரமும் கவனம் செலுத்த முடிந்தது. முழு நேரம் என்றால் அதிகாலையிலிருந்து அதிகாலை வரை. சீடர்களாகிய எங்களுடைய ஒரு சிறு குழு தாரா மாதா, எனது சகோதரின் ஆனந்த மாதா, ஸ்தரிதா
மாதா மற்றும் நான் அவருக்கு உதவி செய்ய இருந்தோம். ஒவ்வொரு பதிவும் தட்டச்சு ஆன பிறகு அவர் அதை பதிப்பாசிரியராக சேவையாற்றிய தாராமாதாவிடம் கொடுத்தார். எத்தகைய பொக்கிஷம் போன்ற நினைவுகள் அவர் எழுதும் பொழுது அவர் பதிவு செய்து கொண்டிருந்த புனித அனுபவங்களை அகமுகமாக மீண்டும் மீண்டும் வாழ்ந்தார். அவருடைய தெய்வீக உள்நோக்கமான மகான்கள் மற்றும் மகா குருமார்க்கங்களின் தோழமையிலும் ஒருவராக சொந்த தனிப்பட்ட இறை அனுபூதியிலும் எதிர்ப்பட்ட ஆனந்தத்தை அருள் வெளிப்பாடுகளையும் பகிர்ந்து கொள்வதாகும். பல தடைகள் ஒரு சிறிது நேரத்திற்கு நிறுத்துவார். அவரது பார்வை மேல் நோக்கி இருக்கும். அவரது தேகம் அசைவற்று இறைவனுடனான ஆழ்ந்த தோழமையில் சமாதி நிலையில் தன்வசமற்றிருக்கும். முழு அறையும் இறையின் பின் பேராற்றல் வாய்ந்த சக்திமிகு ஒளிவட்டத்தினால் நிறைந்திருக்கும். சீடர்களாகிய எங்களுக்கு அத்தகைய சமயங்களில் அங்கு இருப்பதே உணர்வு நிலையில் ஓர் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவதாகும். இறுதியாக 1945 அப்புத்தகம் முடிவடைகிற மகிழ்ச்சி ஆரவாரமிக்க நாள் வந்தது. பரமஹம்சர் இறுதியாக சொற்களை எழுதினார். இறைவா, நீ இந்த சந்நியாசிக்கு பெரிய குடும்பத்தை அளித்திருக்கிறாய். பின்னர் தனது பேனாவை கீழே வைத்துவிட்டு ஆனந்தமாக கூவினார். எல்லாம் முடிந்தது. அது நிறைய பெற்றுவிட்டது. அப்புத்தகம் லட்சக்கணக்கானவர்களின் வாழ்க்கைகளை மாற்றும். நான் மறைந்துவிட்ட பிறகு இதுவே எனது தூதுவனாக இருக்கும். பின்னர் ஒரு புத்தக வெளியீட்டாளரை கண்டுபிடிக்கும் பொறுப்பு தாராமாதாவிடம் வந்தது. 1924 சான் பிரான்சிஸ்கோ நகரில் பரமஹம்ச யோகானந்தர் தொடர் சொற்பொழிவுகள் மற்றும் வகுப்புகள் நடத்தி கொண்டிருந்த போது தாராமாதாவை சந்தித்திருந்தார். அரிய ஆன்மீக நுண்ணறிவு பெற்றிருந்ததால் அவர் மிக அதிக முன்னேற்றமடைந்த சீடர்களில் சிறிய குழுவில் ஒருவரானார். பரமஹம்சர் அவரது புத்தக வெளியீட்டு திறன் மீது மிக உயர்ந்த மதிப்பு வைத்திருந்தார் மற்றும் தான் இதுவரை சந்தித்தவர்களை விட அவர் மிகச்சிறந்த புத்தி கூர்மையுள்ளவர் என்று கூறுவது வழக்கம். பரமஹம்சர் அவரது இந்திய ஆன்மீக ஞானத்தை பற்றி பரந்த அறிவு மற்றும் புரிதலை பாராட்டி ஒரு சமயம் குறிப்பிட்டார். எனது மகா குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜியை தவிர வேறு எவரிடமும் இந்திய தத்துவத்தை பற்றி பேசி அதிகம் மகிழ்ந்தது இல்லை. தாராமாதா கையெழுத்து பிரதிகளை நியூயார்க் நகருக்கு எடுத்துச் சென்றார். ஆனால் வெளியீட்டாளரை கண்டுபிடிப்பது ஒரு எளிதான செயல் இல்லை. அடிக்கடி பார்த்திருப்பது போல அதிக வழக்கத்தில் ஊறிய மனதுடையவர்களால் ஒரு சிறந்த படைப்பின் மதிப்பை முதலில் அடையாளம் காண இயலாது. பொருள், சக்தி மற்றும் சிந்தனை இவற்றின் நுட்பமான ஒற்றுமையில் வளர்ந்து வரும் புரிதலுடன் புதிதாய் தோன்றியுள்ள அனுயுகத்தால் மனித குலத்தின் கூட்டு உணர்வு விரிவாக்கப்பட்டிருந்த போதிலும் அன்றைய வெளியீட்டாளர்கள் இமயத்தில் ஒரு மாளிகையை தோற்றுவித்தல் மற்றும் 2 குடல்கள் கொண்ட மகான் போன்ற அத்தியாயங்களுக்கு சிறிது தயாராக இல்லை. ஒரு வருடமாக ஒவ்வொரு வெளியீட்டாளராக அலைந்து கொண்டிருந்த போது தாராமாதா குறைந்த அறைக்கலன்கள், வெப்பமூட்டப்படாத குளிர் நீர் மட்டுமே கொண்ட அடுக்குமாடி வீட்டில் வாழ்ந்தார். இறுதியாக அவரால் வெற்றி செய்தியுடன் தந்தி அனுப்ப முடிந்தது.
தத்துவ நூல்கள் நூலகம் பன்க் இட்டின்பிளட் டொட்டின் இட்டின் இப் இர் இல் இர் இல் இட்டின்